நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆவணி மாசம் பிறக்க போகிறது. ஐயா, ஆடி மாதத்துல ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட முழுசா நல்ல மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே தமிழ்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க, தை மாசம் பிறந்துருச்சுல இனிமே நல்லா இருக்கும், ஆவணி மாசம் பிறக்க போதில்ல இனிமேல் நல்லா இருக்கும். அப்ப அந்த தைக்கும் ஆவணிக்கும் உண்மையிலே ஒரு சில சிறப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆவணி மாதம் பிறந்தாலே இளையவர்கள், இளம் பருவத்தினர் தங்களுடைய திருமண கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆவணி மாசத்துலதான் வருஷத்துல அந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் பெரிய முகூர்த்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய கல்யாணம் அப்பதான் உண்டு. அப்ப ஆவணி மாதத்திற்கென்று உள்ள சிறப்புகள், நல்லவைகள், நல்ல விஷயங்கள், மங்கள விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடியது ஆவணி மாதத்துடைய சிறப்புகள். ஆனாலும் தனி மனிதன் நான், உலகமே நல்லா இருந்தா கூட நான் நல்லா இல்லையேங்க. சில நேரங்களில் பாருங்க, 2 வருஷமா கஷ்டப்படுறேன், 3 வருஷமா கஷ்டப்படுறேன். இப்போது உண்மையை சொல்ல போனா மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும், அதுலயும் உள்ள சொல்ல போனா மீனராசியில ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சிம்மராசியில பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சில மாதங்களாக கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறீங்கன்றதான் உண்மை. கோட்சாரத்துல இந்த ராசி பலன்களை அதிகமாக பார்ப்பவர்கள், அதிகமாக கமெண்ட் கொடுப்பவர்கள் மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுமா தான் இருப்பீங்க. இவர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல மன அழுத்தம் தரக்கூடிய, உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பு தான் மெயினான ஒண்ணு. பிறந்த ஜாதகத்துல ஒரு தசாபக்தி அமைப்புகள் இருக்கும். இப்ப நாங்க பேசுற இந்த சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், மாத பலன்களா இருக்கட்டும், உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது, உட்பட்டது. பிறந்த ஜாதக அமைப்புகள் ஒரு 60-70% நடக்குதுன்னா, இப்ப இந்த கோச்சார அமைப்புகள்ல ஒரு 20-30% பெரிய அளவுல அதுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கும். பிறந்த ஜாதக அமைப்புகளின் அடிப்படையில என்ன காரக ஆதிபத்திய தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அதுல இப்ப அஷ்டமச்சனி ஜன்மச்சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு நிலையில ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் நன்றாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஜன்மச்சனி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. தமிழ் மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? ஏன் இப்படி என்னங்க ஸ்பெஷலா ஆவணி மாதத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, மாதங்களின் நாயகன் சூரியன் தான். சூரியனுடைய இயக்கத்தை வச்சுதான் மாதங்களே அமைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இந்த வேத ஜோதிடம் என்கின்ற அமைப்புல 12 ராசி கட்டங்கள், நம்முடைய இந்திய அமைப்புல சூரியனுடைய இயக்கத்தை வைத்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் எங்க இருக்கிறாரோ அதான் தமிழ் மாசம். ஆவணி மாதத்துல ஜோதிட ரீதியாக சூரியன் ஆட்சி என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமையில இருப்பார். இந்த ஆட்சி என்கின்ற அதி அற்புத நிலைமை அந்த வருஷத்துல ஒரு நாள் ஆட்சியா இருப்பார், வருஷத்துல ஒரு மாதம் உச்சமாக இருப்பார். அப்ப இந்த வருடத்துல ஒரு மாதம் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளுக்கு, மங்கள விஷயங்களுக்கு போற்றப்படக்கூடியதாக. ஒளி கிரகம் சூரியன் இல்லையா? ஒளி கிரகம் வீட்டுல நல்லா விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பல 4 டியூப்லைட்டை போட்டுக்கிட்டு, அந்த காலத்துல டியூப்லைட் இல்லாத இடங்கள்ல சாயந்தரமானா விளக்கேற்றிடுவாங்க. வாசல்ல ஒண்ணு, அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, மாடத்துல ஒண்ணு, அதுல ஒண்ணு, கூடத்துல ஒண்ணுன்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த விளக்க வச்சு ஒளியை வச்சுத்தானே நம்முடைய வாழ்க்கை அமைப்புகளே இருக்கிறது. ஆக ஒளி மிகுந்த கிரகமான சூரியன் ஆட்சி நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்பாவுடைய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்பாவுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த அப்பாவுடைய பிரச்சனைகள் கட்டுப்பட்டு மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதை கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐயா, மாத பலன்கள் அப்ப எப்படி தாங்கயா சொல்லப்படுகிறது? மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? போன மாதம் கூட இதை பத்தி பேசியிருப்பேன். மாத பலன்கள் மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகிறது. வருட பலன்கள் வருடம் ஒரு முறை மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு மாறக்கூடிய சனி, 1 வருஷத்துக்கு மாற்றக்கூடிய குரு, ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். அப்ப இந்த மாத பலன்கள்ல இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த பலன். இப்ப ஆவணி மாத பலன்களும் நான் அப்படித்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஒரே இடத்தில் சிம்ம வீட்டில், தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்க, மிதுன வீட்டுல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். தன் ஒரு வீட்டிற்கு 3 இருந்தாலும், தன் ஒரு வீட்டிற்கு 8 இருந்தாலும் கூட புதனுடைய வீடு கொடுத்த புதன் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைய போறதுனால செவ்வாய் ஒரே நிலையில் மிதுன வீட்டில் இருக்க
மாதம் முழுவதும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க இன்னும் ஒரு பெரிய நிலைமையை சொல்லணும். ஆரம்பத்துல ஆவணி மாத ஆரம்பத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறார். சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆவணி மாதத்தின் பாதியில 15 செகண்ட் வாரம் 15-14 தேதிகளிலேயே உங்களுக்கு ஆட்சி என்கின்ற இன்னொரு நிலைமைக்கு வருகிறார். அதற்கடுத்து 5 நாட்கள் ஆவணி மாதத்துடைய இறுதி பகுதியான 10 நாட்கள்ல புதன் உச்சமாக இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் சூரியன் ஆட்சி, புதன் மாத இறுதியில் உச்சம், மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த 3 நிலைமைகளே ஆவணி மாசத்தை சூப்பரா தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அருமையான ஒரு அமைப்பு. ஆக இந்த சுக்கிர தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சுக்கிர தசா புக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், புதனுடைய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்தரங்கள் நடந்தா கூட இந்த சூரியன் புதன் சுக்கிரன் மூவருமே இந்த ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த சுக்கிர சூரிய புதன் தசா புக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய அளவுல நல்லா இருக்குங்க. ஆக எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆவணி மாதம் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இப்போது நான் சொன்ன இந்த 3 கிரகங்கள் வலுவாக இருக்கிறதும் உச்சகுரு சனியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களை தரும் என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. அடுத்து இப்ப 12 இது பொதுவான பலன்களை சொல்லிட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இது வித்தியாசப்படும் இல்லையா? 12 ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ராசிக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்துல மீனராசிக்கு ஜென்மச்சனி, சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி, இவர்கள் 2 பேருக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கின்றன. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இப்போது இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தலாம். மகர ராசிக்காரர்களுக்கு உயர்வான மாதமா இந்த மாதம் இருக்கும். 6ல செவ்வாய், 7ல குரு, 8ல எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி உச்சம், 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. எல்லாம் இந்த வைகாசி ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வரிசையா டக்குன்னு சில பலன்கள் நடக்கும். ஆவணி மாதத்தின் முற்பகுதி 15 நாட்களை விட பிற்பகுதி 15 நாட்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம். கடந்த காலத்துல ஷேர் மார்க்கெட் போன்ற யூக வணிக அமைப்புள்ள பணத்தை விட்டவர்களுக்கு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அந்த ஆன்லைன் ஸ்கேம்னு சொல்றாங்க இல்லையா, இதுல விட்டுட்டேன் அதுல விட்டுட்டேன், 10 ரூபாய் கூட 30 ரூபாய் ஆக்கி தர்றேன், 1 லட்ச ரூபா கொடுங்க, மாசம் 10,000 ரூபாய் வட்டி, இந்த மாதிரிலாம் போட்டு தூண்டில் போட்டு உங்களை போட்டு அப்படியே வாட்ஸ்அப்ல வர்ற தகவல்னால அப்படி இப்படின்னு ஏமாந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஏமாந்த பணத்தை ரெக்கவர் பண்ணக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வெளிமாநில பயணங்கள் இருக்கும். பாம்பே, பூனா, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க வேலைக்கு போறது, அங்கே வேலைக்கு போறதற்கான அனுமதிகள் கிடைப்பது, இந்த மாசமே போய் ஜாயின் பண்றது, இங்க இருக்கிற சம்பளத்தை விட அங்கே கொஞ்சம் டபுளா வாங்குறேன்ற மாதிரியாக ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். என்ன பாக்கியங்கள் கிடைக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் புனிதமான கருவுறுதல் இருக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான ஒரு மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு கூடுதல் நிறைவுகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப்புகளில் டெலிவரி பண்றீங்க இல்லையா, அந்த எளிய நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், முயற்சி உள்ள இளைஞர்கள் தினசரி கொண்டு போய் ஒரு பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக ஒரு பொருளை ஈட்டி அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய, தன்னலம் இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த டெலிவரி பாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அருமையான அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வாகன ஓட்டுநர்கள், டெலிவரி பாய்க்காரங்க, பைக் டாக்ஸிக்காரங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி டிரான்ஸ்போர்ட்டு, பஸ் டிரான்ஸ்போர்ட்டு, ஓடுகின்ற வாகன அமைப்புகளில், ரயில்வேல கூட நான் வேலையில் இருக்கிறேங்க, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம். அதுக்காக கோடிக்கணக்கில் நீங்க சம்பாரிச்சிருவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்க ஜாதகத்துல ஒரு உயரம் இருக்கிறது. அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 2000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 20,000 ரூபாய், லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு 2 லட்சம்ன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய கடன்கள் தேவையில்லை, பழைய கடன்களை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கேற்றாற் போல வருமானங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிரிய அடையாளம் காப்பீங்க. யார் இது வரைக்கும் நம்மளை முதுகுல குத்துக்கிட்டு இருந்தாங்க, யார் நமக்கு எதிரி என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசியையும் ராசிநாதனையும் உச்சகுரு பார்க்கின்ற ஒன்றே போதும் என்பதால் மகரத்திற்கு மகத்தான மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆவணி மாதம்.